friends, welcome to Jaim Shobha Good Life. இன்னைக்கு ஒரு ஈஸி இன்ஸ்டன்ட் குயிக் ஃபேஸ் வாஷ் ஃபார் பிரைட் கிளியர் ஸ்மூத் சாஃப்ட் ஷைன் சப்பிள் பிங்கிஷ் க்ளோக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஹோம்மேடு நேச்சுரல் ஃபேஸ் வாஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து முல்தானி மட்டி இங்கிலீஷில் வந்து ஃபுல்லர்ஸ் அர்த்துன்னு பேர். முல்தானி மட்டி இட் செல்ஃப் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் த ஸ்கின் as well as ஹேர். ஸ்கின் ஹேர் ரெண்டுக்குமே இது ரொம்ப 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 நல்லது. ஸ்கின்னை வந்து இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடும். ஸ்கின்ல எந்தவித இம்ப்யூரிட்டிஸ், டெட் செல்ஸ், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிக்மெண்டேஷன், பிம்பிள், ஆயிலி ஸ்கின்காரங்களுக்கு இந்த முல்தானி மட்டி இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பிரைட் அண்ட் ஒரு கம்ப்ளெக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின்னை நல்லா கிளியராக ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு சோப் தேவையே இல்லை. சோப் இல்லாமலே இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு ஸ்கின்னை நல்லா பியூர் ஆக்கலாம். ஃபேஸ் வாஷை ஃபேஸ் ஸ்க்ரப் மாதிரியும் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நுரை இல்லாமலே ஃபேஸை 100% பிரைட்டாக கிளியராக எல்லா வித டர்ட், ஆயில், கிரீஸ், பொல்யூஷனில் போயிட்டு வந்த பொல்யூஷன் எல்லாத்தையுமே எடுக்கிற தாக்கத்து வந்து இந்த முல்தானி மட்டியில் இருக்குது. முல்தானி மட்டி இஸ் ஸோ குட். இதை வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா யூ கேன் டேக் as much as you required. நீங்கள் ஃபுல் பாடி இதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா you have to take it more. if you are using for only face, neck and hand, ஒரு 2 tablespoon இதேமாரி 2 tablespoon is sufficient. இதில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணலாம் ஃபேஸ் ஸ்க்ரப் செய்யறதுக்கு, ஃபேஸ் வாஷ் செய்யறதுக்கு. அது என்னன்னு பார்த்தா with 2 ingredients, just with this 2 ingredients ரொம்ப ஈஸியாக ஃபேஸ் வாஷ் 100% கிளென்சிங் ஏஜென்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஃப்ரூட் ஃபேஸ் சிரம் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதில் செக் பண்ணலாம் இந்த ஃபேஸ் சிரம் எப்படி பண்ணணும்னு. இந்த ஃபேஸ் சிரமை யூஸ் பண்ணுற மெத்தடும் நான் அதில் காட்டியிருக்கேன், என்ன மாதிரி மெத்தடில் இதை யூஸ் பண்ணலான்னு. திஸ் இஸ் அனதர் மெத்தட். இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ரூட் ஃபேஸ் சிரமை ஆட் பண்ணால் இது டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். ஏன்னா இதுவே நேச்சுரல் கிளென்சர். இது ஸ்கின்ல உள்ள எல்லா டர்ட், இம்ப்யூரிட்டிஸ், ஆயில், கிரீஸ், பொல்யூஷன்னால் வந்த இந்த ஸ்மோக் எல்லாத்தையுமே எடுத்து நல்ல ஸ்கின்னை ஒரு நல்ல பிரைட் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் லுக்கிங். அந்த யூஸ் பண்ணாலே தெரியும் நம்ம ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, ஸ்கின் எவ்வளோ க்ளீனாக எடுத்து ஸ்கின் க்ளீனான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இதை இப்போ வெட் கன்சிஸ்டன்சி ஆக்கிறதுக்காக ஆல்ரெடி ரெடி பண்ண ஃப்ரூட் ஃபேஸ் சிரமை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இது ஒரு பேஸ்ட் ஆக்கிற அளவுக்கு நம்ம இதை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாவு மாதிரி, தோசை பேட்டர் மாரி நல்லா இது கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு வாட்டரியாகவும் கரைக்கணும். ஸோ ஐ ஹேட் டேக்கன் 1 cup ஆஃப் ஃப்ரூட் ஃபேஸ் சிரம். இவ்வளோ தான் ரிமைனிங். இதில் ஊற்றி டைல்யூட் பண்ணும்போது ஐ ஹவ் ஆல்ரெடி 1 கப்பில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிஞ்சிருக்கு. ஸோ திஸ் ஷுட் பி இன் டு த போரிங் கன்சிஸ்டன்சி. ஏன்னா இந்த ஃப்ரூட் ஃபேஸ் சிரமில் வி ஹவ் ஆல்ரெடி ஆடட் விட்டமின் இ அண்ட் அதர் ஸ்டஃப்லாம் அதில் போட்டதுனால இதில் நம்ம யூஸ் பண்ணும் போது ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஸ்கின் ஒரு கிளாஸ் லைக் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் லைட் அடிக்கும் போது. அதனால இதை நல்லா வாட்டரியாக செஞ்சு நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இதை மாதிரி ஒரு ஐஸ் ட்ரே எடுத்துக்கணும். ஐஸ் ட்ரேயில் வந்து நம்ம வாட்டரியாக ரெடி பண்ணி வச்ச இதை ஃபில் பண்ணிக்கணும். இதில் ஃபில் பண்ணுறதுக்காக தான் we have made it into watery consistency. Just add like this, 1 spoon for each. இதை மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் எல்லாத்தையும். if you want you can add it into the bigger ice tray, அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி I have poured it into the ice tray. Now we are going to freeze it. இதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் 3 hours ஆகும் இதை நமக்கு பீசஸாக கிடைக்கிறதுக்கு. பீசஸாக கிடைச்ச பிறகு I will show you how to use this. Now we will refrigerate it into the freezer. Our cubes are ready to use. I have removed it from the fridge. See the smooth texture of the cubes.
one cube is sufficient for face. When you take one cube, it will be more than enough for using it for face. Just take one cube, gently rub it on your face, and when you rub this, you can see a thin layer getting into your skin, thin layer of mask. Wait till for 15 to 20 minutes till it dries off. Once it is dried completely, you can wash it and you can see the difference, glass like smooth texture. Do try this. I'll see you in the next video.